இவனுக்கு திருக்குறளை பத்தி விவாதிக்கன்னு சொல்லி கூப்பிடுறான்ல, இவனுக்கு திருக்குறளை பத்தியே அறிவு கிடையாது. சும்மா வாயில விட்டு வந்து அடிச்சு வாய் சத்தம் போட்டு பேசுறது தெரியுமே தவிர திருக்குறளாவது தெரியுமா? திருக்குறள் இவனுக்கு தெரியாதுங்கிற ஒரு உதாரணத்தை பாருங்களேன். நாம ஏன் மாடு வளர்க்க கூடாது? மாடு என்பது கேடா? உங்களுக்கு அவமானமா? ஆடு மாடெல்லாம் நம் செல்வங்கள் இல்லையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு தமிழ் மறை கற்பிக்குது. மாடு மாடல்ல செல்வம். மாடு எண்ணெயிலிருந்து மாடு மேய்ச்சோம். ஆதியில் காடுகள் இருந்து இறங்கி வந்தோம். அதாவது இதுல இந்த மாடு வளர்க்கணுங்கிறத பத்தி இவன் பேசுறான். பேசும் பொழுது வள்ளுவரே மாடு வளர்க்கறது பெரிய செல்வம்னு சொல்லிட்டாரு என்று சொல்லிவிட்டு இந்த குறளை வாசிக்கிறான். இந்த குறள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற திருக்குறளை வாசிச்சு மாடல்ல என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு, மாட்டை பற்றி பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாடு வளர்க்கறது சிறப்பை பத்தி பேசுறான். அப்பதான் திருக்குறளை பத்தி சவால் விடுறான். திருக்குறள் தெரியாது போல இருக்க. திருக்குறளுடைய அர்த்தமே எனக்கு தெரியல. இது மாடல்லங்கிறது மாடு அது சொல்லவே இல்லை. மாடு என்றால் செல்வம் என்ற அர்த்தம், மாடல்ல என்றால் செல்வம் அல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கேடே இல்லாம ஒரு சிறப்பான செல்வம் என்பது கல்விதான். ஒருவருக்கு கல்விதான். மாடல்ல மற்றவை செல்வம் அல்ல. கல்வியை தவிர வேற எதுவுமே செல்வம் கிடையாது. கல்விதான் செல்வம் அப்படின்றதுதான் வள்ளுவர் சொன்னதுக்கு அர்த்தம். இவனுக்கு இந்த திருக்குறள் வேதம் சவால் விடக்கூடியவனுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு பாருங்க. மாடல்லங்கிற வார்த்தை வச்சுட்டு மாடு வளர்க்க சொல்றாரு வள்ளுவர்னு சொல்றான். எப்படிப்பட்ட கூமுட்டையா இருப்பான்னு பாருங்க. இதை சொல்றான். இவனுடைய கூமுட்டைக்கு உள்ள தமிழ் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, மாடு வளர்க்க வள்ளுவர் சொல்லி இருக்கிறாருன்னு பேசுற அளவுக்கு உள்ள ஒரு ஆள். இவன் போய் திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு சவால் விடுறான்னு சொல்லி நெஞ்சோம் நம்ம சவால் விட்டோம். 2015 சவால் விடப்பட்டு எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய பேச்சில் எதுலையும் மாற்றம் கிடையாது. இதே ஒரு தன்மையில தான் இருக்கிறத பார்க்கிறோம்.